So hi again. Zoom சம்பந்தமான டிப்ஸ் கொஞ்சம் இந்த டியூட்டோரியலில் நாங்கள் பார்ப்போம். ஸோ என்னோட லாஸ்ட் Zoom டிப்ஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நாங்கள் Zoom கிளாஸ் அட்டன் பண்ணுறது, என்ன மாதிரி Zoom ஐடி க்ரியேட் பண்ணுறது, Zoom கிளாஸுக்கு என்டர் பண்ணி என்ன மாதிரி நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, ஒயிட் போர்டு யூஸ் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலான டிப்ஸ் வந்து நாங்கள் பார்ப்போம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் அந்த லிங்க்கில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை வந்து செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ நாங்கள் வந்து இப்போ ஒரு விஷயம் பார்ப்போம். இதில் வந்து ரீகரிங் இருக்க பாருங்கள். இப்போ சம்டைம் நீங்கள் வந்து இந்த மீட்டிங் ஐடி வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு டேட் டைம் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு ஐடி க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை என்ன நடக்கும்னா நீங்கள் கிளாஸ் கொடுத்து ஒரு 1 டேயில் அந்த ஐடி வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இது சில டைமில் ஓகேயாக இருக்கும், ஆனால் நீங்கள் அடிக்கடி எடுக்கிற ஒரு கிளாஸாக இருக்கும்னு சொன்னால் நீங்கள் ஒரே ஐடி ஒரே பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுறது ஓகேயாக இருக்கும். நீங்கள் சேம் ஐடியோட உங்களோட பாஸ்வேர்டை வந்து எடிட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடிக்கடி நாங்கள் வந்து ஐடி சேஞ்ச் பண்ணுறது சில நேரங்களில் எங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. ஸோ நாங்கள் என்ன செய்யலாம்னா சேம் ஐடி பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணணும் அல்லது சேம் ஐடியை நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னா என்ன செய்யலாம்னா இதில் இருக்கிற ரீகரிங் மீட்டிங்கை கொடுக்கலாம். ஸோ ரீகரிங் மீட்டிங் கொடுத்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து ரீகரிங்காக இருக்கும். இது ஃபிக்ஸ்டாகவே உங்களுக்கு கண்டு இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஸ்கூல் அல்லது டியூட்டர் என்ன சொன்னால் இந்த மாதிரி அதாவது வேறு என்னென்னத்துக்கு இப்போ ஒரு கிரேட் 6க்கு 7க்கு 8க்குன்னு சொல்லி நீங்கள் செப்பரேட்டாக ஒவ்வொரு பட்ஜுக்கு மேலே சொல்லி நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கலாம். பர்சனல் யூசேஜுக்குன்னு அதுக்காகவும் நீங்கள் வந்து ஐடிஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ இதுதான் இதுக்குரிய டிப். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.